நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2025ஆம் ஆண்டு கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களில் மிக கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும், நினச்ச நல்ல விஷயங்கள் எதுவும் நடக்குமா, இந்த மாதமாவது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்துடாதா, ஒரு சில விஷயங்கள் நான் மனசுக்குள்ளே வச்சுருக்கேன், அது நடந்துச்சுன்னா மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சில எதிர்பார்ப்புகள், பல பிரச்சனைகளிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிற எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிற அத்தனை விதமான செயல்பாடுகளும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது. அப்போ கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்கிறத நம்ம பார்த்துக்குவோம். அதாவது மாத பலன் அப்படின்னாலே நம்ம ஃபஸ்ட்டு யாரை மேன்மைப்படுத்துவோம், முதன்மைப்படுத்துவோம் அப்படின்னா சூரிய பகவானை தான் நம்ம அடிப்படையாக வச்சு தான் நம்ம மாத பலன்கள் பார்ப்போம். இந்த ஆங்கில மாத பலன்களில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து 2 ராசிக்கு கிடப்பார். தமிழ் மாதத்தில் வந்து மட்டும்தான் ஒரு சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து கிட்டத்தட்ட 30 நாட்கள் 31 நாட்கள் வந்து ஒரே ராசியில் உட்காந்துருப்பார். ஆனால் ஆங்கில மாதம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது சூரிய பகவான் 2 ராசியில் நகர்ந்து செல்வார். அப்படிங்கும்பொழுது இந்த சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எந்தெந்த இடத்துல இருக்கிறாரோ அதனுடைய அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியுங்கிறது கணக்கு. அப்போ சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஆரம்பத்தில் கடக ராசியில் இருப்பார். 17/8/2025 முதல் சிம்ம ராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார். புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா கடக ராசியில் தான் இருப்பார். செவ்வாய் கன்னி ராசியில் இருப்பார். கேது பகவான் சிம்மத்திலும், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் கும்ப ராசியிலும் அமர்ந்திருக்கிறார். சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மீன ராசிலாம் இருக்கார். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, வக்ரமாய் உட்காந்துருக்கார். வக்ரமாய் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வக்ரமாய் ரிவர்ஸில் உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்குள்ளே தான் இந்த மாதத்தில் இருப்பார் அப்படிங்கிறது கணக்கு. அதுக்கடுத்து சுக்கிர பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்குள்ளே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் 21ஆம் தேதி 8ஆம் மாதம் 25 வரையும் என்ன பண்ணுவார்னா மிதுன ராசியில் பயணிப்பார் அப்படிங்கிறது கிரகங்களுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த கிரகங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் கோச்சார பலன்களுடைய அமைப்பில் 20% உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போது. வாங்க உங்களுடைய ராசிக்கான முழு பலன்களை நீங்கள் பார்க்கலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன, இந்த மாதம் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்களில் சிறப்பாக இருக்கலாம் என்பதை பற்றி பார்க்கணும். அதாவது தனுசு ராசி என்றாலே பல நபர்களின் முன்னேற்றத்துக்கு பாதை காட்டக்கூடிய ராசி நபர்கள் தான் நீங்கள். உங்கள்கிட்ட வந்து ஒரு வாழ்க்கையில் நான் முன்னேறணும், நான் நல்லா இருக்கணும், எனக்கு ஒரு வழிகாட்டுங்கன்னு வந்து கேட்டுட்டா போதும், அப்படியே குருவாக இயங்குவீங்க. எப்படி நம்மளுடைய ஆசிரியர் பெருமக்கள் நமக்கு வந்து என்னதான் சம்பளம் வாங்கினாலும் தன்னுடைய குழந்தைகள் முதன்மையான குழந்தையாக வரணுங்கிறக்காண்டி பல கஷ்டங்கள், பல போராட்டங்கள், பல கவலைகள் இருந்தாலும் அதை மறந்துட்டு தன்னுடைய குழந்தை செல்வங்களுக்கு, தன்னுடைய மாணவ செல்வங்களுக்கு எப்படி பாடம் சொல்லி கொடுக்காங்களோ அதே மனப்பக்குவத்துடன் நீங்கள் உங்களோட இருக்கிற சக தோழர்களுக்கு, தோழிகளுக்கு, உறவில் உள்ள நண்பர்களுக்கு, அதே போல் உங்கள் உடன் பிறந்த நபர்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் என்றால் நீங்கள் தான் சரியான வழிகாட்டக்கூடிய ஒரு கைடு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உங்களுடைய வார்த்தைகளை உள்வாங்கி யார் செய்கிறாங்களோ அவங்க வெற்றியை தான் காணுவாங்க, தோல்வி அடையவே மாட்டாங்க. அதாவது சொல்லணும்னா தூக்கி விட்ட ஏணியாக தான் இருந்திருக்கீங்க, என்றைக்கு தள்ளி விட்ட நபராக நீங்கள் இருந்ததே கிடையாது. ஆனால் உங்களை கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வேலையில், குடும்பத்தில் புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மேலே பாசம் வச்சாங்களான்னா கடந்த காலங்கள் அதெல்லாம் இல்லை. ஏதோ ஒரு வாழ்க்கை, ஏதோ ஒரு விஷயம், போது வாழ்க்கை அப்படின்னு தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது கணக்கு. ஸோ இந்த கிரகங்கள், கோச்சார கிரகங்கள் தான் இந்த விஷயங்களை செயல்படுத்துது 20%. இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் என்று சொல்லுவோம்.
அந்த சுய ஜாதக ரீதியாக உள்ள விஷயங்கள் தான் பர்ஃபெக்டாக நம்ம பார்க்க முடியும். அப்போ இந்த கோச்சார கிரகங்கள் இந்த மாதத்தில் கொடுக்குற ஒரு அற்புதமான செயல்பாடு என்னென்ன நன்மையெல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னா, புரிந்து கொள்ளாமல் உங்களை அறிந்து கொள்ளாமல் யாரெல்லாம் காயப்படுத்தின நபர்கள் சகோதர சகோதரிகளாகவோ அல்லது உங்களுடைய நட்பின் ரீதியாக உங்களை உபயோகப்படுத்திட்டு மிஸ்யூஸ் பண்ண நபராக யாராக இருந்தாலும் சரி, அவங்க உறுதியாக உங்களை தேடி வருவாங்க. உங்கள்கிட்ட தன்னுடைய தவறுக்கான தவறை தானே உணர்ந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்பதற்கான வாய்ப்பு அல்லது புரிதலுடன் உங்களிடம் சரணடைவதற்கான வாய்ப்பு உண்டாகும். செய்யாத குற்றத்துக்கு செய்யாத விஷயங்களுக்கு தண்டனை அனுப்பிக்கிறேனே, எனக்கு இந்த குடும்பத்தில் ஒரு விடிவு காலம் கிடைக்காதா, இந்த கம்பெனியில் எனக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்காதா, இந்த உறவிலிருந்து எனக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்காதா அப்படிங்கிற ஏக்கமும் கவலையும் உங்களுக்கு இருக்கு என்றால், உறுதியாக கோச்சார கிரகங்கள் மூலமாக உங்களுக்கு இந்த தடுமாற்றத்துக்குரிய விஷயங்கள், அங்கீகாரத்துக்குரிய விஷயங்கள் கிரகங்கள் வாய்ப்பளிக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. பிரிந்த குடும்பம் கூட ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு உண்டு. எனக்கு உனக்கு செட் ஆகாது, நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்கேன் அப்படின்னு கோவப்பட்டு வெளியே வந்த எந்த குடும்பமாக இருந்தாலும் உறுதியாக ஒன்றிணைவதற்கான சூழ்நிலை ஏற்பட போகுது. தானம் தர்மங்கள் என்று சொன்னால் அதுக்கு முதன்மையான நபர் நீங்கள் தான். கோவிலில் தானம் பண்ணுவதாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பக்கத்தில் உள்ள முதியோர் இல்லங்களுக்கு, ஊனமற்றவர்களுக்கு, வயதான ஒரு ஊனமற்றவர்களுக்கு அல்லது சாலையோரம் இருக்கும் ஊனமற்றவர்களுக்கு உதவி செய்வதாக இருந்தால் கர்ணனாக செயல்படுவீர்கள். எப்படி தன்னுடைய ஆப்போசிட் பார்ட்டி உதவி கேட்டாலும் தன்னுடைய நெஞ்சு கிழிச்சிட்டு கேடயத்தை கொடுத்த கர்ணனாக, ஒரு வள்ளலாக, ஒரு அற்புதமான ஒரு நபராக நீங்கள் செயல்படுவதற்கான ஆற்றல் சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டாக போகிறது. அப்போ நீங்கள் இந்த மாதத்தில் இவ்வளோ நன்மை கிடைக்கல. நம்முடைய தனுசு ராசி பெண்களுக்கு என்ன ஒரு வாய்ப்பு இருக்குன்னா, தங்க நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. தங்க நகைகள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் உண்டாக போகுது. நம்முடைய தனுசு ராசியில் உள்ள மூல நட்சத்திரக்காரர்கள் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 2.5 மாதமாக ஒரு இடத்துல நிலையாக நிற்க முடியல. ஒரு அடியே தடுமாற்றம், சின்ன ஒரு அழுத்தம் 2.5 மாதமாக இருக்குது. இது உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20 நாள் முடிஞ்சது. இந்த மாதம் எண்டுக்குள்ளே ஒரு மாற்றம், கிரகங்களுடைய சில மாற்றங்கள் ஏற்படும். அதற்கப்புறம் ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை உண்டு. சரி, இவ்வளோ நன்மைகள் இருக்கே, இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். ஏதாவது சொன்னாங்க, அப்படி செஞ்சிட்டேன் இப்படி செஞ்சிட்டேன், நோ, நீங்கள் நிதானமாக இருங்க, அவசரப்படாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே போல் ஆன்லைன் பிஸ்னஸ், நம்மளுடைய தனுசு ராசியில் யாராவது ஆன்லைன் பிஸ்னஸ் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா அவசரப்பட வேண்டாம். பணத்தை ரெட்டிப்பாயிரும், 3 மடங்காக தரேன், 5 மடங்காக தரேன், லாபம் அதிகமாக கிடைக்கும், இப்படி எந்த மாயை வலை உங்களை விரித்து உழ வைக்கணும்னு நினச்சாங்கன்னா பாய் டாட்டா சியோ அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருங்க. நல்லது, வாழ்க நலமுடன், வெற்றி 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 அப்படின்னு போய்கிட்டே இருங்க. அவங்க பேச்சை கேட்டு அவங்களோட செயல்பாடை நீங்கள் ரியலாக புரிஞ்சிட்டு போகும்போது தான் உங்களுக்கு வில்லங்கம், பிரச்சனை, தேவையில்லாத குழப்பம் என்ற சூழ்நிலை அமைகிறது என்பது உண்மை. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.